வணக்கம் இனிய நண்பர்களே, நான் 1 மினிட் நியூஸிலிருந்து சாய்வே. இன்று பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். நம்மில் பலர் 2-3 கிரெடிட் கார்டுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு மாதாந்திர பில்லை நினைத்து அஞ்சுவோம். ஆனால் இந்திய தொழில்நுட்ப வல்லுநரான மனிஷ் தமேஜா ஒரு புதிய நிதி யதார்த்தத்தையும் கின்னஸ் உலக சாதனையையும் படைத்துள்ளார். அவரிடம் நம்ப முடியாத அளவிற்கு 1638 செயலில் உள்ள கிரெடிட் கார்டுகள் உள்ளன. இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அவருக்கு எந்த கடனும் இல்லை. கிரெடிட் கார்டு கிங் என்று அழைக்கப்படும் தமேஜா ஏப்ரல் 30, 2021 அன்று இந்த சாதனையை நிகழ்த்தினார். இது வெறும் சேகரிப்பு அல்ல, இது ஒரு நுணுக்கமாக நிர்வகிக்கப்படும் அமைப்பு. கேஷ்பேக் மற்றும் ஏர்மைல்ஸ் முதல் விமான நிலைய ஓய்வழைகளில் இலவச அணுகல், இலவச சினிமா டிக்கெட்டுகள், கோல்ஃப் விளையாடும் சலுகைகள் வரை ஒவ்வொரு நன்மையையும் பயன்படுத்த அவர் ஒவ்வொரு கார்டையும் வியூகமாக பயன்படுத்துகிறார். 2016ஆம் ஆண்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது அவரது வியூகம் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது. நாடு முழுவதும் மக்கள் ரொக்க பணத்திற்காக வரிசையில் நின்றபோது அவர் தனது டிஜிட்டல் செலவினங்களை தடையின்றி தொடர்ந்தார். செலவு செய்வதற்கான ஒரு கருவியை வெகுமதிகளை பெறுவதற்கான ஒரு சிக்கலான புத்திசாலித்தனமான கருவியாக தமேஜா மாற்றியுள்ளார். தரமான முழு செய்தி தொகுப்பிற்காக இந்த செய்தி அறிக்கையை தொடருங்கள். மனிஷ் தமேஜா அவர்களின் 1638 செல்லுபடியாகும் கிரெடிட் கார்டுகளை வைத்திருக்கும் கின்னஸ் உலக சாதனை இந்தியாவில் தனிநபர் நிதி குறித்த அடிப்படை அனுமானங்களை கேள்விக்குள்ளாக்குகிறது. ஏப்ரல் 30, 2021 அன்று சான்றளிக்கப்பட்ட இந்த சாதனை கடனில்லாமல் வெகுமதிகளை அதிகப்படுத்துவதில் கவனம் செலுத்திய ஒரு கவர்ச்சிகரமான நிதி பயணத்தை எடுத்துரைக்கிறது. கான்பூர் மற்றும் லக்னோவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் BCA மற்றும் MCA உட்பட உயர்கல்வி பயின்ற மனிஷ் தமேஜா நிதி குருவாக அல்லாமல் ஒரு ஆர்வமுள்ள சேகரிப்பாளராக தனது பயணத்தை தொடங்கினார். அவரது ஆர்வம் ஒரு நுணுக்கமான அமைப்பாக வளர்ந்தது. கிரெடிட் கார்டுகளை வெறும் கட்டண கருவிகளிலிருந்து ஒரு சிக்கலான வெகுமதி இயந்திரமாக மாற்றியது. தமேஜாவுக்கு முன் அமெரிக்காவின் வால்டர் கவானா 1497 கார்டுகளுடன் இந்த சாதனையை வைத்திருந்தார். தமேஜாவின் சாதனை வெறும் எண்ணிக்கை பற்றியது அல்ல, அது 1638 கார்டுகளின் செல்லுபடியாகும் நிலை பற்றியது. அவரது கதையில் மிகவும் குறிப்பிடத்தக்க முந்தைய குறிப்பு இந்தியாவின் 2016 பணமதிப்பிழப்பு நடவடிக்கை ஆகும். நவம்பர் 8, 2016 அன்று அரசாங்கம் ரூபாய் 500 மற்றும் 1000 நோட்டுகளை திரும்ப பெறுவதாக அறிவித்த போது நாடு முழுவதும் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டது. தமேஜா அந்த காலத்தை மகிழ்ச்சியுடன் நினைவு கூறுகிறார். லட்சக்கணக்கானோர் ATMகள் மற்றும் வங்கிகளுக்கு வெளியே நீண்ட வரிசையில் நின்றபோது அவரது விரிவான கிரெடிட் கார்டு நெட்வொர்க் மற்றும் டிஜிட்டல் கொடுப்பனங்களால் இயங்கிய அவரது வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை. இந்த நிகழ்வு பொறுப்புடன் பயன்படுத்தினால் பிளாஸ்டிக் பணம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை உறுதிப்படுத்தியது என்று அவர் கூறுகிறார். இதில் சம்பந்தப்பட்ட நபர் மனிஷ் தமேஜாதான். அவரது தொழில்நுட்ப பின்னணி இந்த அளவிற்கான கார்டுகளை நிர்வகிக்க தேவையான லாஜிக்கான முறையான அணுகுமுறையை பரிந்துரைக்கிறது. அவர் பெரும்பாலும் கிரெடிட் கார்டு கிங் அல்லது மிஸ்டர் பிளாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் என்று அழைக்கப்படுகிறார். இந்த நீதியின் தாக்கம் முற்றிலும் ஒரு பாடம். வெகுமதி அடிப்படையான கார்டு பயன்பாட்டின் மகத்தான மதிப்பை தமேஜாவின் வாழ்க்கை நிரூபிக்கிறது. அவர் பின்வரும் சலுகைகளை அனுபவிக்கிறார். இலவச பயணம், விமான நிலைய ஓய்வறைகளில் இலவச அணுகம், உள்நாட்டு விமான டிக்கெட்டுகள், வாழ்க்கை முறை சலுகைகள், ஹோட்டல் வவுச்சர்கள், இலவச ஸ்பா, கோல்ஃப் விளையாடும் சலுகைகள் மற்றும் சினிமா டிக்கெட்டுகள், எரிபொருள் சலுகைகள், எரிபொருள் கொள்முதலில் அதிகபட்ச கேஷ்பேக். முக்கிய கேள்வி என்னவென்றால் அவர் இதை எவ்வாறு நிர்வகிக்கிறார்? 1638 கார்டுகளின் நிலுவை தேதிகள், வெகுமதிகள், அடைப்புகள் மற்றும் வகைக்கழிய செலவின விதிகளை கண்காணிக்க ஒரு விரிவான தரிபயன்படுத்தப்பட்ட அமைப்பு முறையை பயன்படுத்துகிறார். ஒவ்வொரு பில்லும் சரியான நேரத்தில் செலுத்தப்படுவதை உறுதி செய்து கிட்டத்தட்ட சரியான கிரெடிட் ஸ்கோரை மேம்படுத்துகிறார். அவரது இந்த நுணுக்கமான ஒழுக்கமே உண்மை கதை.